அக்பர் அரசவையில் பிரதான பாடகரும் இசை மந்திரியுமாயிருந்த தான்சேனுக்கு முதல் மந்திரியா ஆகணும்னு ஆசை இருந்துச்சு. அக்பர் கிட்ட வந்த டான்சேன், அரசே, நான் பீர்பாலை விட திறமைசாலி, அதனால என்னதான் நீங்க முதல் மந்திரியா நியமிக்கணும்னு சொன்னாரு. இத கேட்ட அக்பர், அப்படின்னா நீங்க பீர்பாலை விட புத்திசாலின்னு நிரூபிக்கணும். அப்படி நிரூபிச்சிட்டா உங்கள முதல் மந்திரியா நியமிக்கிறேன்னு சொன்னாரு. மறுநாள் பீர்பாலையும் தான்சேனையும் கூப்பிட்டு ஒரு போட்டி வச்சாரு. 2 பேர்கிட்டையும் ஒரு உரை போட்ட கடிதத்தை கொடுத்து, பக்கத்து நாட்டு அரசர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, அவரை நம்ம நாட்டுக்கு விருந்துக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. இதுல யார் வெற்றி பெறுகிறாங்களோ அவர்களுக்கு தான் முதல் மந்திரி பதவின்னு சொன்னாரு. இத கேட்ட 2 பேரும் கிளம்பி பக்கத்து நாட்டுக்கு போனாங்க. அரசரை பார்த்து அந்த கடிதங்களை கொடுத்தாங்க. அந்த கடிதத்துல, இந்த கடிதம் கொண்டு வர்ற 2 பேரையும் தூக்குல தொங்க விடுங்கன்னு எழுதியிருந்துச்சு. இதை பார்த்த பக்கத்து நாட்டு அரசர் அவங்க 2 பேரையும் தூக்குல போட ஆணையிட்டாரு. இத கேட்ட டான்சேன் ரொம்ப பயந்துட்டாரு. பீர்பால் அவர்களே, இது என்ன குழப்பம் என்று உயிரை காப்பாத்துங்க, எனக்கு முதல் மந்திரி பதவியெல்லாம் வேணாம்னு சொன்னாரு. உடனே தான்சேன் கிட்ட, பயப்படாதீங்க, நான் சொல்ற மாதிரி நடிங்கன்னு சொன்னாரு பீர்பால். உடனே 2 பேரும் சொன்னாங்க, அரசே, நாங்க 2 பேரும் தூக்குல தொங்க தயாராகிட்டோம். ஆனா என்ன முதல்ல தூக்குல போடுங்கன்னு சொன்னாரு பீர்பால். உடனே தான்சேன், இல்ல இல்ல, என்ன முதல்ல தூக்குல போடுங்கன்னு சொன்னாரு. இத கேட்ட அரசருக்கு குழப்பமா வந்துச்சு. இது என்ன, எல்லாரும் மரண தண்டனை கிடைச்சா வேணாம் விட்டுடுங்கன்னு மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா இவங்கள் 2 பேரும் இப்படி மாறி மாறி தங்களை முதல்ல கொல்ல சொல்றாங்களேன்னு சந்தேகப்பட்டாரு. உடனே பீர்பால் கிட்ட, ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு பீர்பால் சொன்னாரு, அரசே, உங்க நாட்டு மேல எங்க அரசர் போர் தொடுக்க போறாரு. ஆனா உங்க நாடும் எங்க நாடும் ரொம்ப நட்பா இருக்கு. அதனால் அப்பாவிகளான எங்களை இங்க அனுப்பியிருக்காங்க. எங்க 2 பேரையும் நீங்க கொன்னுட்டீங்கன்னா அக்பர் சுலபமா உங்க நாட்டின் மீது போர ஆரம்பிச்சிடுவாருன்னு சொன்னாரு. இத கேட்ட அரசருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி, அதுக்கு எதுக்கு என்ன முதல்ல தூக்குல போடுங்கன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு பீர்பால் சொன்னாரு, அரசே, உங்க நாடு பெரிய நாடு. இந்த நாட்டை புடிச்சா அக்பருக்கு வரலாறுல இடம் கிடைக்கும். நீங்க என்ன முதல்ல தூக்குல போட்டீங்கன்னா என் பேரு தான் அந்த வரலாறுல வெற்றிக்கு காரணம்னு வரும்னு சொன்னாரு. தான்சேனும் இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு, இந்த போரை தவிர்க்கணும்னா எங்க நாட்டுக்கு விருந்தாளியா வாங்கன்னு சொன்னாரு. உடனே அவங்களோட சேர்ந்து அக்பரை சந்திக்க வந்தாரு அந்த அரசர். நடந்ததையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுகிட்ட அக்பர் சொன்னாரு, இப்ப புரியுதா பீர்பாலோட புத்திசாலித்தனமும் அவரோட திறமையும்னு சொன்னாரு. அப்போ பீர்பால் தான் திறமைசாலின்னு தான்சேனும் பக்கத்து நாட்டு அரசரும் மத்த மந்திரிகளும் ஒத்துக்கிட்டாங்க. அக்பர் பாரதம். ஒரு நாள் அக்பர் மகாபாரதம் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு எண்ணம் அவருக்கு வந்துச்சு. மகாபாரதம் இருக்கும்போது ஏன் அக்பர் பாரதம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. அப்படி ஒரு புத்தகம் எழுதினால் எல்லா தலைமுறைக்கும் தான் யாருன்னு தெரியுமேன்னு யோசிச்சாரு. உடனே ஒரே பீர்பாலை கூப்பிட்டு அக்பர் பாரதம் அதை எழுத சொன்னாரு. பீர்பால் அதுக்கு, அரசே, அதுக்கு 1 லட்சம் பணம் செலவாகும்னு சொன்னாரு. அக்பரும் உடனே அதை பீர்பால் கிட்ட கொடுத்துட்டாரு. பீர்பால் கொஞ்ச நாள் வீட்டிலே இருந்துட்டு ஒரு நாள் நிறைய பேப்பர் ஒரு பொதிமூட்டையோட அக்பரை பார்க்க வந்தாரு. அரசே, அக்பர் பாரதங்கிட்ட தட்ட முடிய போகுது. ஆனா சில சந்தேகம் இருக்கு, அத மகாராணி கிட்ட கேட்டு எழுதணும்னு சொன்னாரு. உடனே மகாராணிய கூப்பிட்டாரு அக்பர். அவங்க வந்ததும், மகாராணி அவர்களே, மகாபாரத்துல திரௌபதிக்கு 5 கணவர்கள் இருந்தாங்க, உங்களுக்கு எத்தனை கணவர்னு கேட்டாரு. அப்பத்தான் அக்பருக்குத்தான் செய்யறது விபரீதமான செயல்னு புரிஞ்சது. பீர்பால் கொண்டு வந்திருந்த எல்லா பேப்பரையும் தீயில போட்டு எரிச்சிட்டாரு. அரசே, அந்த பணத்தை நான் வேற நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு நகரத்திலே ஒரு நல்ல நூலகம் கட்டுனாரு பீர்பால்.